தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று கொழும்புல ஒரு கொலைச்சம்பவம் நடந்தது. அந்த பரபரப்பு இன்னுமே அடங்கவே இல்லை. இந்த காணொளி ஒளிப்பதிவு செய்யப்படும் வரை இந்த நிமிடம் வரைக்கும் அந்த பரபரப்பு அடங்கவே இல்லை. ஒவ்வொரு நிமிடத்துக்கு ஒருக்கா புது புது தகவல்கள் வந்துகொண்டே இருக்குது. ஒரு பக்கம் விசாரணைகள் நடந்து கொண்டிருக்குது, கைதுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது, முக்கியமான தகவல்கள் எல்லாம் வெளியிடப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் அமைச்சர்கள் தகவல்கள் வெளியிடினம், போலீஸ் பிரிவு ஒரு பக்கம் தகவல்களை வெளியிடினம், ஊடகங்களில் புது புது தகவல்கள் வந்துருக்குது. இதுக்குள்ள கொஞ்சம் கலந்து மாறி பொய் தகவல்கள், கட்டுக்கதைகள் எல்லாம் அப்படியே வந்து இருக்குது. எனவே இதுவரைக்கும் வந்திருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையும் தொகுத்து நான் இதில் சொல்ல போகிறேன். என்னென்ன முக்கியமான தகவல்கள் எல்லாம் வந்திருக்குன்னு சொல்லி, இதில் எது உண்மை இருக்குது, எது பொய் இருக்குது, எது சோடிக்கப்பட்ட கதைன்றது கொஞ்சம் கஷ்டம் இப்போ விரித்து பார்க்குறது. ஏன்னு சொன்னால் இப்போ மளமளண்டு தகவல்கள் வரதால் கொஞ்சம் கஷ்டம். இருந்தாலும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வெளிவந்திருக்கின்றதை நாங்கள் தொகுத்து பார்ப்போம். காலப்போக்கில் உண்மைகள் தெரிய வரும். என்ன பிரச்சனைன்னு சொன்னால், ஒரு வழியாக இந்த கொலையாளி முஸ்லீமா சிங்களாளான்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னு சொன்னால் அது ஒரு பெரிய விவாதமாக இருந்துருக்குது. நான் இதுக்கு காலமாக போட்ட வீடியோலையும் அதை பற்றி தெளிவாக சொல்லியிருந்தேன். ஆள் முஸ்லீம் என்று சொல்லி தகவல் வந்தது. ஆனால் உண்மையிலேயே முஸ்லீம்ன்றது மிகப்பெரிய கேள்விக்குறி என்று சொல்லி இப்போ ஒரு வழியாக அதை கண்டுபிடிச்சு இல்லை முஸ்லீம் இல்லை, ஆள் சிங்கள ஆள் தான் சொல்லி கண்டுபிடிச்சு அதை இன்றைக்கு பாராளுமன்றத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவருடைய பேரை அறிவிச்சிருக்கிறார். அவருடைய பேர் சமிந்து டில்சான் பியூமங்கே, சமிந்து டில்சான் பியூமங்கே என்று சொல்லி. எனவே நாங்கள் காணொலியில் கதைக்குள்ள சமிந்து டில்சான் என்று வச்சுக்கொள்வோம். நேற்று வெளிவந்திருந்த பேர் ஒரு முஸ்லீம் பேர், 34 வயதுடைய முகமட் அசாம் ஷெரீஃப்தீன், முகமட் அசாம் ஷெரீஃப்தீன் என்று சொல்லப்பட்டது. இதில் இன்னும் ஒரு பவுடியன் என்று சொன்னால், உண்மையிலேயே ஒரு ஆள் இருப்பார் தானே முகமட் அசாம் ஷெரீஃப்தீன் என்று சொல்லி, அந்த ஆள் ஒரு அப்பாவியாம். சரியோ, அவருக்கு ஒரே பிரச்சனை, அவரை பார்த்து எல்லாரும் நக்கலா கதைக்கிறதும் அவரை ஒரு மாதிரி ஒதுக்குறதும் என்று சொல்லி உண்மையிலேயே அந்த நபர் அந்த பாதிப்புக்குள்ளாகி கொண்டிருக்காராம். ஏனென்று சொன்னால், இவங்க தங்களை காப்பாற்றுறதுக்காக யாரோ ஒரு ஆளுடைய பேரை அவருடைய ஐடென்டி கார்டை பயன்படுத்தி அந்த பேரில் இயங்குவாங்க. ஆனால் அதில் சம்பந்தப்பட்ட உண்மையால் கட்டாயம் பாதிக்கப்படுவார். அந்த அடிப்படையில் இந்த உண்மையான முகமட் அசாம் ஷெரீஃப்தீன் பாதிக்கப்பட்டிருக்காருன்னு சொல்லி அவருடைய சகோதரர் இன்றைக்கு கொழும்பு நீதிமன்றத்தில் போயிட்டு வழக்கு போட்டிருக்கார். தன்னுடைய சகோதரர் மன உளைச்சல் இருக்காருன்னு சொல்லி. எனவே அந்த சம்பவம் ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கு. இப்போ கடைசியாக முடிவெடுத்தாச்சு, ஆள் முஸ்லீம் இல்லை சிங்கள ஆள் தான் என்று சொல்லி. அதுக்கிடையில் இன்றைக்கு அவர் நேற்று கொலைச்சம்பவம் நடைபெற்ற அந்த இடத்துக்கு தான் நீதிமன்றத்துக்குள்ள அந்த நீதிமன்ற கூடு அந்த இடத்துக்கு இன்றைக்கு கூட்டிக் கொண்டு போயிருக்கிற மாலை அது சம்பந்தமான விசாரணைகளை மேற்கொள்றதுக்கு அதை காட்டி சில விஷயங்களை கேப்பினம் போல எப்படி வந்த நீ என்று சொல்லி. எனவே அதுக்காக அந்த சம்பந்தப்பட்ட இடத்துக்கு அந்த குற்றவாளியை இன்றைக்கு கூட்டிக் கொண்டு போய் விசாரிச்சிருக்கிறோம். இந்த விசாரணைகளை இப்போ முன்னெடுத்து கொண்டிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பயங்கரவாத தடுப்பு பிரிவினர். பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் அடுத்து வரும் 72 மணி நேரத்துக்கு ஆளை வச்சிருந்து தீவிர விசாரணைகளை மேற்கொள்வார்கள் என்று சொல்லி நீதிமன்றத்தில் உத்தரவு வாங்கித்தான் இந்த கொலையாளி இப்போ விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். இதுக்குள்ள இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், அந்த கொலையாளி ஏற்கனவே 6 கொலைகள் செய்திருக்காராம். 6 கொலைகள் செய்திருக்காராம்னு சொல்லி போலீஸே தகவல் சொல்லுது. ஏதோ ஓட்டப்பந்தயத்தில் கோல்டு மெடல் வாங்கின மாதிரி ஏற்கனவே 6 கொலைகள் செய்துட்டு சொல்றீங்க தானே, அப்போ என் கைது செய்யல. போலீஸே சர்வசாதாரணமாக சொல்லுது, இவர் தான் அந்த குற்றவாளி, இவர் ஏற்கனவே 6 கொலைகள் செய்திருக்காருன்னு சொல்லி. எனவே 6 கொலைகளை செய்து போட்டு ஒரு ஆள் வெளியில சுதந்திரமாக நடமாட முடியும். லோயர் மாதிரி கோட் ஷூட்டெல்லாம் போட்டுக்கொண்டு தன்னுடைய 7வது கொலையை அதுவும் கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் நீதிமன்றத்துக்குள்ள வச்சே செய்ய முடியும்ன்றது எவ்வளவு பெரிய ஒரு கேள்விக்குறி, எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியமான செய்தி. இது பாதுகாப்பு சம்பந்தமாகத்தான் இந்த கேள்விகள் எல்லாம் கேட்கப்படுது. அந்த அளவுக்கு பாதுகாப்பு பலவீனமாக இருக்குன்றதான். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நேற்று கைது செய்ததான் புத்தளத்தில் வச்சு பாலாவில வச்சு அவருடைய முகத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் உத்து பாருங்க. காலையில் கொலைச்சம்பவத்தில் ஈடுபடையக்குள்ள நீதிமன்றத்துக்குள்ள வரைக்குள்ள லோயர் கெட்டப்பில் இருக்கக்குள்ள அவருடைய முகத்துக்கும் பின்னேறம் கைது செய்யப்படக்குள்ள இருந்த முகத்துக்கும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஏன்னு சொன்னால், அதுதான் இப்போ சமூக வலைத்தளங்களை பயங்கர ஒரு கேலி பொருளாக போய்கொண்டிருக்கிறது, ஒரு மீம்ஸாக போய்கொண்டிருக்கிறது. காலமாக பார்த்தா அர்ஜுனா ராமநாதன் மாதிரி இருந்தான், பின்னேறம் பார்த்தா சஜித் பிரேமதாசா மாதிரி இருக்குன்னு சொல்லி. இப்போ நீங்கள் பார்க்குற படத்தில் பாருங்க, அப்படியே சஜித் பிரேமதாசா மாதிரி தான் இருக்கார். காலமாக பார்த்த அந்த முகத்துக்கும் பின்னேறம் பார்த்த இந்த முகத்துக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. ஒருவேளை தன்னுடைய முகத்துக்கு ஏதாவது நுட்பமான முறையில் ஒரு முகமூடியை போட்டுக்கொண்டு வந்தாரா? இந்த இங்கிலீஷ் படங்கள்லாம் நாங்கள் பார்ப்போம் தான், முகத்தை அப்படி தோலை உரிச்சு போட்டு பார்த்தா உள்ளுக்கு வேறு முகம் இருக்கும். எனவே அவ்வளவு நுட்பமாக செய்கிற அளவுக்கு மூளை இருக்குமோ தெரியல, அந்த அளவுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்குமோ தெரியல. எனவே அந்த ஒரு ஊகம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது இல்லை. இருந்தாலும் கூட காலமாக கொலை செய்தாலும் பின்னேறம் கைது செய்யப்பட்டாலும் ஒரு ஆள் தானா என்றதே இப்போ ஒரு பெரிய கேள்விக்குறி. நீங்களே பாருங்கள், இந்த முகத்தில் சம்பந்தமே இல்லை. எனவே அது ஒரு பக்கம். சரி, இந்த கொலையாளியை கைது செய்தீங்கள், அந்த கொலையாளிக்கு உடந்தையாக இருந்த அந்த பெண்ணையை நீங்கள் கைது செய்யலை. அவன் பேர் செவ்வந்தியாம். அந்த செவ்வந்தியை இன்னும் கைது செய்யலை, இந்த நிமிடம் வரைக்கும் இன்னும் கைது செய்யலை. போலீஸ் சொல்லியிருக்குது, அவா பற்றின தகவல்களை தாராக்களுக்கு தகுந்த சன்மானம் வழங்கப்படும் என்று சொல்லி. அதெல்லாம் ஓகே தான். ஆனால் இவரை
அவரை கைது செய்ய முடிஞ்ச உங்களுக்கு ஏன் அவாவை கைது செய்ய முடியல? 2 பேரும் ஒன்றா தான் மருதான பக்கம் போயிருக்கிறார். மருதானைக்கு போயிட்டு அப்புறம் அங்கே இருந்து தனித்தனியாக பிரிஞ்சு இவர் வந்து புத்தள பக்கம் வந்திருக்கார். இவர்கிட்ட ஐடியா என்ன சொன்னால் புத்தளத்துக்கு வந்து கடல் வழியாக தப்பி இந்தியாவுக்கு போயிட்டு அப்புறம் இந்தியாவிலிருந்து துபாய்க்கோ வேறு நாடுகளுக்கு போகிறதானா இவருடைய நோக்கமாக இருந்தன்னு சொல்லப்படுது. எனவே இவருக்கு தெரிஞ்சிருக்கணும் அவள் எங்கே போயிருப்பா, இந்த திசையில் போயிருப்பா, கடைசி இந்த இடத்துல கொண்டு அவள் ட்ரொப் பண்ணுன்னு சொல்லி. எனவே இவர் கொடுத்த தகவல்களின் அடிப்படையில் கூட அந்த பெண்ணை கைது செய்யலைன்றது கொஞ்சம் ஒரு ஆச்சரியமானதும் கொஞ்சம் ஒரு கேள்விக்குறியான விஷயமாகவும் இருக்குது. எனவே செவ்வந்தி என்ற அந்த சம்பந்தப்பட்ட பெண் வந்து இதுவரைக்கும் கைது செய்யப்படையலை. சரி, இவ்வளவு ஒரு பக்கம் இருக்க இன்னும் ஒரு முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கு. என்னென்னு சொன்னால், நேற்று அந்த கொலை சம்பவம் இடம்பெற்ற பிறகு ஒரு கொஞ்ச நேரத்தில் உடனடியாக வேண்டிய சொல்லலாம் ஒரு வானொலி அறிவிப்பாளர் ஒரு ஆளுக்கு வந்து ஒரு தொலைபேசி அழைப்பு கொண்டு வருது. அந்த வானொலி வந்து ஒரு சிங்கள வானொலி, இணையதளத்தில் இயங்குகிற ஒரு சிங்கள வானொலி. அது மட்டும் இல்லாமல் அதில் யூடியூப்லேயும் வந்து அவையில் வீடியோக்கள் போடுவினோம். சரிதானே? யூடியூப்பும் வானொலியும் சேர்ந்து இயங்கக்கூடிய ஒரு வானொலி. அந்த வானொலி அறிவிப்பாளருக்கு வந்து ஒரு தொலைபேசி அழைப்பு கொண்டு வருது. அங்காளி பக்கம் கதைச்சவர் யாருன்னு சொன்னால் கொமோண்டோ சாலின் என்று சொல்லி, கொமோண்டோ சாலின். அந்த கொமோண்டோ சாலின் வந்து அந்த அறிவிப்பாளருக்கு ஃபோன் பண்ணி நான் கொமோண்டோ சாலின் கதைக்கிறேன் என்று சொன்னோன்னே அந்த அறிவிப்பாளருமா சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கிறார். ஏன்னு சொன்னால் அந்த வானொலி அறிவிப்பாளருக்கு வந்து ஏற்கனவே இந்த கொமோண்டோ சாலினை வந்து நல்ல வடிவாக தெரியும். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நான் சஞ்சீவ இருக்கார் தானே நேற்று கொலை செய்யப்பட்ட அந்த பாதாள உலக குழு தலைவர் சஞ்சீவை வந்து நாங்கள் முடிச்சிட்டோம், நாங்கள் வந்து போட்டுட்டோம் என்று சொன்னோன்னே அறிவிப்பாளருக்கு வந்து அதை நம்ப முடியலை. அவர் சொல்கிறார், என்ன திருப்பி சொல்லுங்க, என்ன சொல்கிறீங்கன்னு சொன்னோன்னே அந்த பாதாள உலக குழு தலைவர் சஞ்சீவ இருக்கார் தானே அவரை வந்து நாங்கள் போட்டுட்டோம், ஆள்கிட்ட கதையை முடிச்சிட்டோம் என்று சொல்லி இந்த கொமோண்டோ சாலின் என்றவர் அந்த வானொலி அறிவிப்பாளருக்கு சொல்லியிருக்கிறார். அந்த வானொலி அறிவிப்பாளருக்கு இந்த கொமோண்டோ சாலின் வந்து நன்கு அறிமுகமான ஒரு ஆள். அப்படி என்று சொன்னால், ஏற்கனவே இந்த கொலைக்கு பின்னணி வந்து துபாயில் இருக்கிற ஒரு பாதாள உலக குழு தலைவர் என்று சொல்லப்படுது. அப்படி என்று சொன்னால், யார் இந்த கொமோண்டோ சாலின்? இவருக்கு முன்னால் இருக்கிற அந்த கொமோண்டோன்ற பேர் ஏன் வந்தது? அப்படின்னு சொன்னால், இவரும் இராணுவத்தில் பணிபுரிஞ்ச ஒரு முன்னாள் இராணுவ கொமோண்டோ அணியை சேர்ந்த அதிகாரியா என்றது மிகப்பெரிய கேள்விக்குறி. இப்போ அந்த வானொலி அறிவிப்பாளர் மேல விசாரணைகள் நடத்தப்படும் போது அந்த கொமோண்டோ சாலின் யார் என்ற விஷயம் வந்து வெளியில தெரிய வரும். இந்த குரல் ஒலிப்பதிவை வந்து வெளியில விட்டுருக்கினம், நீங்க ஒருக்கா கேட்டு பாருங்க. Good morning. Good morning. කවුද? ඔයා දන්නවා නම්බරේ කමාන්ඩෝ සලින්ත. ඔව් කියන සලින්ත. සංජීව මට ගන්න කන්නේ බැලුම්ගලේ බලන් හිටියා මම සංජීවට ගැව්වා. මොකද්ද? ගණේ මොල්ලේ සංජීව. ඔව්. අහිංසක මරපු අර උන්වන්තක පිස්සා. මට ගන්න කන්නේ බලන් හිටියේ මම ඌට ගැස්සුවා. බලන්න දැන්. ගැස්සුවා කියන්නේ? හරි. මැරුවා ඌ මැරුවා. ඌ මැරුවා. බලන්න. කවද්ද? කඩේ කාමරංක පහේ. දැන්. මොකද්ද මට පැහැදිලි මදි සලින්ත. அதோட இன்னும் ஒரு முக்கியமான தகவல் என்னன்னு சொன்னால், இந்த வானொலி அறிவிப்பாளர் இருக்கார் தானே, இந்த வானொலி அறிவிப்பாளர் இப்போ கொஞ்ச காலத்துக்கு முதல் இன்னும் ஒரு ஆளை வந்து பேட்டி எடுத்தவராம். அந்த ஆள் யாருன்னு சொன்னால், நேற்று இறந்த சஞ்சீவ இருக்கார் தானே, அந்த சஞ்சீவனுடைய ஒரு போட்டியாளர், அதாவது இன்னும் ஒரு பாதாள உலக குழுவை சேர்ந்த இவருடைய ஒரு போட்டியாளர். அவரை வந்து இவர் பேட்டி எடுத்துக்கார் இந்த வானொலி அறிவிப்பாளர். அந்த போட்டியாளருடைய பேர் வந்து கெகல் பத்தும என்றது அவருடைய பேர், பெரிய நீள பேர். அப்படி என்று சொன்னால், இந்த வானொலி அறிவிப்பாளருக்கு இந்த பாதாள உலக குழுக்களோட தொடர்பு இருந்திருக்கிறது. தொடர்பு என்று சொன்னால் குற்ற செயல்களை தொடர்பு என்று சொல்ல வரையில் அவர்களை வந்து ஒரு அறிமுகம் இருக்குது, அவர்களுடைய தொலைபேசி இலக்கங்கள் அல்லது அவர்களை வந்து பேட்டி எடுக்கிற அளவுக்கு இவருக்கு இருக்குன்னு சொன்னால் தெரிஞ்சிருக்கும் என்று தான் அர்த்தம். எனவே இந்த வானொலி அறிவிப்பாளர் மேலே விசாரணைகள் நடத்தப்படும் போது மேலும் சில தகவல்கள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது எல்லாத்தையும் விட இன்னும் ஒரு அதிர்ச்சியான செய்தி என்னென்று சொன்னால், நேற்று அந்த சஞ்சீவ இருக்கார் தானே கணேமுல்ல சஞ்சீவ, அவருக்கு வந்து வழக்கே இல்லையா. நேற்று உண்மையை சொல்ல போனால் அவருக்கு வழக்கே இல்லையா. விசேட நகர்த்தல் பத்திரம் ஒன்று கூடாகத்தான் ஆள் வந்து நீதிமன்றத்துக்கு கொண்டு வரப்பட்டவராம். இது முதலாவது. அடுத்தது வந்து ஆள் வந்து மிக படு மோசமான ஒரு கிரிமினல், மிகவும் பாதுகாக்கப்பட்ட ஒரு டாப் ரேங்கில் இருக்கக்கூடிய ஒரு கிரிமினல். எனவே அப்படிப்பட்ட ஒரு ஆளை வந்து நீதிமன்றத்துக்கு கூட்டிக் கொண்டு வரைக்குள்ள யாராவது வெளியில் சொல்லி போட்டு கூட்டிக் கொண்டு வரணுமா? இல்லை, ரகசியமாக தான் கூட்டிக் கொண்டு வரணும். என்ன அதை என்ன சொன்னால், அவரை சுத்தவரை இருக்கிற பாதுகாப்பை வந்து அவ்வளோ பாதுகாப்பு, போலீஸ் STF என்று சொல்லி அவ்வளவு பாதுகாப்பு போட்டிருக்கிறீங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆளை வந்து நீதிமன்றத்துக்கு கொண்டு வரைக்கலையும் வந்து ரகசியமாக தான் கொண்டு வருவினோம். அப்படி என்று சொன்னால், அவர் நேற்று நீதிமன்றத்துக்கு 10 மணிக்கு வர போறார்ன்றது எப்படி இந்த கொலையாளிகளுக்கு தெரிஞ்சது? எப்படி இந்த கொலையாளிகள் வந்து அதுக்கு முதல் நாளே வந்து ஒத்திகையெல்லாம் பார்த்து மினக்கட்டு ஒரு சட்ட புத்தகத்தை எடுத்து அதை நடுவால் அந்த கோந்திரன்னு சொல்லுவோம், கோந்தி அதுக்குள்ளே வந்து பிஸ்டலை வச்சு இவ்வளோ நாடகம் எல்லாம் போட்டு எப்படி வந்து இந்த மேர்டரை வந்து எப்படி வந்து இந்த கொலையை வந்து செய்திருப்பினோம்ன்றது மிகப்பெரிய கேள்விக்குறி. எனவே கொலை
கொலையாளிகளுக்கு வந்து சஞ்சீவை வந்து நேற்று நீதிமன்றத்துக்கு வரப்போற அந்த தகவல் எப்படி கசிந்தது? சிறைச்சாலை பணியாளர்கள் ஊடாக கசிந்ததா, அல்லது போலீஸ் உத்தியோகத்தர்கள் ஊடாக கசிஞ்சதா, அல்லது வேறு ஏதாவது மார்க்கத்துக்கு ஊடாக வந்ததான்றது அடுத்த மிக முக்கியமான கேள்வி. அந்த பெரிய ஒரு குற்றவாளி நீதிமன்றத்துக்கு வந்தது எப்படி அவருக்கு தெரிஞ்சது? சரிதானே? இதை விட அடுத்தது என்னன்னு சொன்னா, அந்த கொலையாளி வந்து சுட்டு போட்டு அந்த மெயின் டோர் வழியாக தானே ஓடி போறார். அங்க ஒரு குறுக்காலையோ அல்லது சைட்டாலேயோ ஓடி போகல, எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அந்த பிரதான வாயிற்களான ஓடி வாரார். சிசிடிவி கேமரா காட்சிகள் எல்லாத்தையும் பார்த்தா ஓடித்தான் போறார். அப்படி ஓடுற ஒரு ஆளை நீதிமன்றத்துக்குள்ள துப்பாக்கி சூடு நடக்குது. 6 துப்பாக்கி சூட்டு சம்பவம் நடக்குது. அந்த சத்தம் வந்து வெளியில இருந்த போலீஸுக்கு கட்டாயம் கேட்டிருக்கும். என்ன வெடிச்சத்தம் கேட்காதா? கட்டாயம் கேட்டிருக்கும். அதுவும் நவீன சைலன்சர் பூட்டப்பட்ட ஒரு துவக்கால சுட்டா கூட பரவாயில்லை, ஒரு பழைய பரண துவக்கால தான் சுட்டது. எனவே சத்தம் வந்து கட்டாயம் கேட்டிருக்கும். அப்படி ஒரு ஆள் சுட்டு போட்டு வெளியால தப்பி ஓடும்போது போலீஸே அவரை ஏன் கைது செய்யல? சும்மா ஓடினாலே சுடுவாங்க போலீஸ். தானே? இப்போ ஒரு இடத்துல வந்து 4 போலீஸுக்காரன் நிற்கணும்னு சொன்னா நீங்க கிட்ட போயிட்டு திடீர்னு நாங்கள் ஓடி பாருங்க, உடனே போலீஸ் சந்தேகத்தில் துவக்க லோட் பண்ணுவீங்க. மெயின் சொன்னா ஆள் ஏதோ பிள்ளையான ஆள் போல இடக்குண்டு. தானே? அப்படி இருக்கும்போது நீதிமன்றத்துக்குள்ள 6 வெடிச்சத்தம் கேட்குது. குற்றவாளி வந்து தப்பி வெளியால போறார். ஒரு போலீஸும் துரத்தையில், ஒரு ஆமியின் துரத்தையில் ஒன்றுமில்லை. அவையில் வந்து நல்ல நிதானமாக ஓடி போய் ஆட்டோ எடுத்து பிடிச்சு கொண்டு போய் மருதானைக்கு போய் புத்தளம் வரைக்கும் போயிருக்கணும். இது அடுத்த மிகப்பெரிய கேள்விக்குறி. அடுத்தது இன்னும் ஒரு முக்கியமான சந்தேகம் என்னென்னு சொன்னா, துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகிய கணேமுல்ல சஞ்சீவை வந்து அரை மணித்தியாலும் உயிரோடு இருந்துக்கார். இவ என்ன செய்யணும்? மெதுவா தடவி தான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்கணும். அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போன அப்புறம் தான் உயிரிழந்தவர். எனவே கொழும்புல மைய பகுதியில் நீதிமன்றத்துக்குள்ள ஒரு தாக்குதலுக்கு இலக்கான ஒரு குற்றவாளியை வந்து சிகிச்சை அளிக்கிறதுக்கு எதுக்கு அரை மணித்தியாலம்? தேவையே இல்லை. அவ்வளோ மின்னல் வேகத்தில் கொண்டு போயிருக்க முடியும். ஆனால் வந்து இவர் காப்பாற்றப்பட வேண்டிய நபர் இல்லை என்றதுக்காக பேசாம கண்ணும் காணாமல் விடப்பட்டிருக்கின்றது. அப்படியே அப்பட்டமாக தெரியுது. அதோட இந்த கொலையை செய்யறதுக்கு 1.5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்காம். வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்குற மாதிரி 1.5 கோடி ரூபாய் இதுக்கு ஒதுக்கப்பட்டிருக்குது. 2 லட்சம் ரூபாய் முட்கூட்டியே கொடுத்திருக்கணும் அட்வான்ஸா. நீங்க ஆள முடி அப்புறம் மிச்சத்தை தாரம் என்று சொல்லி தரலாங்காசுன்னு சொல்லுவோம் நாங்கள் பேச்சு வழக்கில், தரலாங்காசுண்டு. அந்த தரலாங்காசுக்கு இந்த சம்பவம் நடந்திருக்குது. அந்த காசை கொடுக்குறாங்களோ இல்லையோ தெரியல. இப்போ இந்த காசை கொடுக்கலன்னு சொல்லி திருப்பி இவைக்குள்ள வந்து சண்டை மூட்டுப்பாடுகள் எல்லாம் வருதோ தெரியாது. என்னடா இதான் நடக்கிறது கடந்த காலங்களில். எனவே எப்படி இருந்த போதிலும் கூட நாடு முழுவதும் இந்த நிமிஷம் வரைக்கும் மிகுந்த பரபரப்பாக பேசப்படுற விஷயம் இதுதான். அதோட வந்து அந்த சம்பந்தப்பட்ட பெண்மணி இருக்கிற செவ்வந்தி, அந்த செவ்வந்தியோட தொடர்பில் இருந்தான்னு சொல்லி ஒரு போலீஸ்காரர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கார். போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கார். ஏன்னு சொன்னா அந்த செவ்வந்தியினுடைய பாய் ஃப்ரெண்ட் தானாம் இந்த போலீஸ் உத்தியோகத்தர். யோசிச்சு பாருங்க, இவர் வந்து போலீஸ் உத்தியோகத்தர், நாட்டில் வந்து ஒழுக்கமான கட்டுப்பாடான ஒரு அமைப்பில் வேலை செய்கிற போலீஸ் உத்தியோகத்தர். அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து பாதாள உலக குழு, போதைப் பொருள் கடத்தல் குழு. இதெல்லாம் போய் எங்க சொல்றேன்னு தெரியல. எனவே விசாரணைகள் வந்து தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டே இருக்கின்றன. அந்த பெண்மணி வந்து எந்த நேரத்திலும் கைது செய்யப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த காணொளி ஒளிப்பதிவு செய்யப்படும் வரைக்கும் அவ கைது செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளிவரையில. இங்க பாராளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா வரவு செலவு திட்டம் மீதான விவாதம் வந்து காரசாரமா போய் கொண்டிருக்குது. அதை யாரும் கவனிப்பார் கிடையாது, அதை யாரும் திரும்பி பார்க்குற மாதிரியும் தெரியல. இங்க நாடு முழுக்கதும் வந்து ஒரே சஞ்சீவ இந்த கதை தான் இப்போ போய் கொண்டிருக்குது. எனவே இது சம்பந்தமாக இன்னும் நிறைய தகவல்கள் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த தகவல்கள் எல்லாம் வந்த பிறகு அவற்றை எல்லாம் தொகுத்து கொண்டு இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.